நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தமிழ் சிறுகதை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்டோரியோட ஹீரோ அண்ட் இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை பத்தி அப்படின்னா காலத்தை வென்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவங்கள பத்தி தான் இந்த ஸ்டோரி. அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல நான் வந்து அவரோட பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் அட்மையர் ஆவீங்க. வாவ், இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்காங்களா, இப்படிலாம் சாதிச்சிருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக இவரை பற்றி நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே கூடாது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சயின்ஸ் எக்ஸிபிஷன் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீச்சர் அந்த பிளானை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்க பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரியார் அறிவியல் அண்ட் தொழில்நுட்ப வளாகம். ஸோ அங்கே தான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கோளரங்கத்துக்கு போகிறாங்க. கோளரங்கம் அப்படின்னா என்னென்னா கோள வடிவத்தில் இருக்க ஒரு அரங்கம். ஓகேவா? ஸோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக போயிடுச்சு. மேனேஜர் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த கோளரங்கத்தோட ஆர்வ பெருமை எல்லாமே சொல்கிறாரு. இது வந்து இந்த பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் வந்து 1988 இயரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இங்கே வந்து வெல் டெவலப் பார்க் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே இருக்க நல்லா சூப்பரான இடத்த பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், சார் எங்களுக்கு வந்து இந்த கோளரங்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் 360 பாகை அரைவட்ட வானத்திரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் என்னென்னா மற்ற இடத்துலலாம் வந்து ஹாஃப் வானம் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். வானம் வந்து ஒரு ஃபுல் வியூவில் தெரிகிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட சீட்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறவங்க வந்து உட்காருங்க, நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், இந்த இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜரும் அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அவங்க எல்லாரும் செட்டில் ஆனதும் கோள அரங்கத்தில் இருக்க அரங்கின் மேலுட அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது. இப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்களாம் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, மேலே பார்த்தா அப்படி ரியல் வானம் மாதிரி ஃபுல் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரம் எல்லாமே தெரியுது. ஓகே, ஸோ அப்படி ஓப்பன் ஆகுது. ஸ்பேஸில் இருக்க அந்த பிளானட்ஸை பற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி ஒரு ரேடியோவில் கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு சின்ன விஷுவலைஸாக அப்படி போயிட்டுருக்கு அந்த ஸ்க்ரீனில். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் திடீர்னு சக்கர நாற்காலியில், அதாவது வீல் சேரில் உட்காந்துட்டு ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அவரை பார்த்ததுமே அந்த அரங்கத்தில் இருக்க எல்லாமே பின் ட்ராப் சைலண்ட், ஃபுல் சைலண்ட் ஆகுது. மேனேஜர் வந்து லவுடாக வந்து இவர் வந்து கேட்குறாரு, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் சேரில் உட்காந்துருக்காரு. அண்ட் அவரோட ஹெட்டு தலை வந்து வலது பக்கம் ரைட் சைட் வந்து சாஞ்சிருக்கு. அவரோட கீழே இருக்க சில பல்லு வந்து மேல் உதட்ட அழுத்தி வெளியே வந்து நிற்கிது. அண்ட் அவர் வந்து உட்காந்துருக்காரு அவரோட கம்ப்யூட்டரோட வீல் சேரில். மீன்ஸ் அவர் உட்காந்துருக்க சேரில் வந்து எப்படின்னா கம்ப்யூட்டரை வந்து முன்னாடி இருக்குமா, ஸ்க்ரீன் மாதிரி வந்து ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு வீல் சேர் மாதிரி தான் உட்காந்துருக்காரு. உடனே அதை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முணுமுணுக்கிறாங்க. ஓகே, முணுமுணுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள முணுமுணுத்து பேசிக்கிறாங்க. ஸோ மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஆமாம், இவர் தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங், தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, ஏன் சார் இவர் இப்படி ஆனார், ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு இல்லையா, ஸோ ஏன் சார் இவர் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மேனேஜர் என்ன சொல்கிறான், இவர் வந்து இங்கிலாந்து ஹாஸ்பிட்டலில் 1963 ஓகே, இவருக்கு வந்து 21 வயசு இருக்கும்போது, இந்த இயர் ஆஃப் 1963 இவருக்கு வந்து 21 வயசு. ஸோ அப்போ வந்து அட்மிட் ஆகிறாங்க. அப்போது அங்கே இருந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவ அந்த உலகமே அசந்து போகிற மாதிரி அவர் கூட ஒரு 53 வருஷம் வந்து உயிரோட வாழ்த்து சாதனை பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவருக்கு வந்து 1985 வந்து மூச்சு குழாயில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பேசும் திறனை, அப்போ வரைக்கும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அந்த மூச்சு குழாயில் ஏதோ ப்ராப்ளம் வந்து அதை ஒன்று வந்து பேசுகிற திறனையும் வந்து இழந்துட்டார். கன்னத்தில் தசை வந்து அசைஞ்சிட்டே இருக்குமா, ஒரு தாட்டி வந்து கம்யூனிகேட் நம்ம கூட பண்ணணும், ஆமாம் இல்லை பேசுகிறது போச்சு பண்ணணும் அப்படின்னா தசை கன்னத்தை வச்சு தான் அந்த ஆட்டி வரான். ஆட்டும்போது நமக்கு ஆமாவா இல்லையா பதில் சொல்கிறாரா அப்படின்னு தெரியுமா, சிமிட்டு வாரான். ஓகே, அந்த உடலில் வந்து அந்த கண்ணும் மட்டும்தான் இவர் வந்து வேலை செய்யுமா, வேறு எந்த உறுப்புமே வேலை செய்யாது, எல்லாமே செயலிழந்து போச்சு அப்படின்னு மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க.
பாருங்க இப்படி எவ்வளோ சூப்பராக இது பண்ணிருக்காருல. எல்லாமே செயலிழந்து போன பிறகும் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. நான் வரப்போகிற சாதனை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சூப்பரில் இவர் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் அவரோட ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி இருந்துச்சு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவர் இப்படி எல்லாமே செயலிழந்து போச்சு, மேற்கொண்டு அவர் அதை ஆராய்ச்சி பண்ணாரா, எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து பண்ணுறான். அதுக்கு மேனேஜர் சொல்லுவார், எல்லாருக்கும் பிளாக் ஹோல் தெரியும் இல்லையா, ஸோ அந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு எஸ்கேப் ஆக முடியாது. மீன்ஸ் அந்த பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் போச்சுனாவோ, ஒரு ஒளிவீச்சு கதிர்வீச்சு எது போனாலுமே அது உள்ளே இருந்து வெளியே வர முடியாது, எஸ்கேப் ஆகாது. பிளாக் ஹோல் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது எப்பயுமே வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த ரேஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து அவர் பண்ண வந்து ஆராய்ச்சி. ஓகேவா? ஆனால் பிளாக் ஹோல் வந்து கருப்பு கலராக இருக்காது. எல்லாமே பிளாக் ஹோல் அப்படின்றதுனால கருப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுக்களும் கசிய தொடங்கி அந்த பிளாக் ஹோல் வெடிச்சு மறைஞ்சு போயிருமா. ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஓகே, அவரோட ஆராய்ச்சி வந்து ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளாக் ஹோல் எல்லாம் வந்து ப்ரீவியஸாக ரிசர்ச் பண்ணிருப்பாங்களா நிறையா, அதை வந்து தலைக்கீழாக புரட்டி போட்டது வந்து இவரோட ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீவியஸாலாம் அந்த ரிசர்ச்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாக் ஹோல் வந்து ஒரு அழிவின் ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹேக்கிங் வந்து அவரோட மூளையெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி அது வந்து படைப்பின் ஆற்றல். முக்கியமான பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் ஹோல் வந்து ப்ரீவியஸாக ரிசர்ச் பண்ணவங்களுக்கு வந்து அழிவின் ஆற்றல் அப்படின்னு வந்து ப்ரூஃப் வச்சுருக்காங்க. பட் இவர் வந்து இவரோட ரிசர்ச்சில் அது வந்து படைப்பின் ஆற்றல் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, சார் இவரோட ரோல் மாடல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரே நம்ம நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்காங்க, ஸோ இவரோட ரோல் மாடல் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மேண்டல் சொல்வார், இவரோட ரோல் மாடல் வந்து ஐன்ஸ்டீன் அண்ட் நியூட்டன். இவங்க 2 பேரும் தான் இவருக்கு வந்து ரோல் மாடலாக அவர் நினச்சிருக்காரு எப்போவுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து நியூட்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லுகாசியா ப்ரொஃபஸர். ஓகே, அது வந்து ரொம்ப மதிப்பு தக்க பதவி. ஸோ ஓகேவா, அது வந்து லுகாசியா ப்ரொஃபஸராக ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இருந்திருக்காரு. இவரோட காலத்தில் E=mc² அப்படின்ற கோட்பாட்டை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஈர்ப்பலைகள், அதாவது அட்ராக்டிவ் ரேஸ் இருக்குது அப்படின்னே உலகம் வந்து கண்டு கொண்டுச்சு. கருத்துக்களை குறித்து தன்னோட ஆய்வை வந்து ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷனாக சொல்லாமல் விண்மீன் இயக்கத்தோடு கம்பேர் பண்ணி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனால இந்த உலகம் வந்து அவரோட கருத்துக்களை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, உலகம் புரிஞ்சிச்சு, ஓகே சார், இது வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்களுக்கு அவரோட ஆய்வு எல்லாமே ரிசர்ச்சில் வந்து புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்வார், ஆமாம், மற்ற சயின்ஸ் ஃபேக்ட் எல்லாமே, அறிவியல் உண்மைகள் எல்லாமே சயின்டிஸ்ட் மட்டும்தான் புரியும். சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட கோட்பாட்டுக்களை ஒரு காமன் பீப்புள், ஓகே, ஒரு பொதுமக்களுக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பொதுமக்களும் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் அவங்க என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அவார்டு வந்து சொல்கிறாரு. அமெரிக்கா உயரிய அவார்ட், அதிபர் விருது, அதாவது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஓகேவா, அது ஒரு விருது. தென் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, வோல்ஃப் ஃபவுண்டேஷன் ப்ரைஸ், காப்லே மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ப்ரைஸ், இதெல்லாம் வந்து அவர் வாங்கின வந்து அவார்டு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து கலீலியோ இருக்காங்களா, அவரும் வந்து ஒரு சயின்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் தான். ஸோ கலீலியோ வந்து இறந்த நாளில் இவர் பிறந்திருக்காரு, அண்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் இவர் இறந்துருக்காரு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு தற்செயலாக நடக்கிற விஷயமா இருந்தாலுமே இந்த 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கலீலியோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஹாக்கிங், இவங்க எல்லாருமே வந்து இந்த 3 பேருமே ஒரு பேரண்டத்தை பற்றி, நம்மளோட உலகம் இருக்கு இல்லையா, ஸோ பேரண்டம் இல்லையா, படர்ந்த உலகம் இல்லையா, ஸோ இந்த பேரண்டத்தை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க தான். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, இவரோட ஒரு சில வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலானது. அதில் ஒரு இது வந்து இப்போ நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கின்றனர்? அதாவது இப்போ உங்கள் லைஃப்பை வந்து விதி தான் டிசைட் பண்ணுது அப்படின்னா, ரோட் க்ராஸ் பண்ணும்போது எதுக்கு 2 சைடும் பார்த்து போறீங்க? இதுதானே தீர்மானிக்குது. அப்போ அப்படியே போக வேண்டியதானே, உயிரோட இருந்தால் இருப்பீங்க, இல்லைன்னா சேஃபாக வருவீங்க, இல்லை இறந்து போவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ராக்டிக்கலான லைனாக இருக்குது.
அண்ட் அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் இவரோட வந்து வாழ்க்கை பயணத்தில் எது ரொம்பவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, 2012 அந்த இயரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க விழா நாயகன் அப்படின்ற சிறப்பை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பெற்றிருக்காரு. அடுத்த தலைமுறை, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அப்புறம் இந்த பிக் பேங் தியரி, அது மாதிரி வந்து சின்ன சின்ன டெலிவிஷன் ப்ரோக்ராம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சூடான காற்று நிரம்பிய பலூன்ல அவரோட 60வது பிறந்த நாளை இவர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. போயிங் 727 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு, அது வந்து 0 ஈர்ப்பு விசை, ஓகேவா? ஸோ அந்த பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு உடம்பு வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தன்மையை, அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவரோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மேனேஜர் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுந்திரிச்சு சொல்கிறான், ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அட்மைரபிள் பர்சன் தான். அவரோட உடம்பு வந்து உறுப்பு எழுந்து உணர்ச்சி இல்லாமல் எதுவுமே ஒரு குறையாக இருக்கும்போது கூட ஊக்கமும் அது வந்து குறை கிடையாது அவருக்கு. ஊக்கமும் உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க தான் குறை அப்படின்றத வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை அப்படின்ற மாதிரி அவனும் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ரிசர்ச் சைடில் மட்டும் கிடையாது, நம்ம சொசைட்டிலுமே ஒரு தன்னம்பிக்கை பர்சன் வந்து எந்த ஒரு உறுப்புமே செயலிழந்து போச்சு எல்லாமே. அப்படி இருந்துமே எவ்வளோ அழகாக சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பர்சனை வந்து மக்களிடையே நிலைநாட்டினவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பாராட்டுறாரு. அறிவு தேடலின் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை, ஓகேவா? அது வந்து அறிவு தேடலுக்கு வந்து உடல்லாம் வந்து முக்கியமே கிடையாது, அதெல்லாம் வந்து தளர்த்து எடுத்த ஒரு பர்சன் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நம்ம இப்போ அவரோட குறும்படத்தை தான் நம்ம இந்த கோளரங்கத்தில் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு இல்லையா? ஸோ அவரை பற்றி ப்ரோக்ராம்லாம் நிறைய டெலிவிஷனில் வந்துருக்குல்ல. ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு குறும்படம் வீடியோ கிளிப் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புக்கு வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற புக்கை வந்து 40 லாங்குவேஜஸில், ஓகே, 40 லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அண்ட் 1988 த பிக் பேங் தியரி, பிளாக் ஹோல் பற்றி புக்லாம் எழுதியிருக்காங்களா. இது வந்து அந்த காலத்தில் இப்போ 1988 அந்த காலத்துலேயே வந்து 1 கோடி சேல்ஸ் வந்து அப்போ வந்து போச்சான். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சாதனையான விஷயம். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் உங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டேன்னு சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவோட எண்டில் வரும் பாருங்கள். நான் ரொம்ப அட்மையர் ஆவீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.